அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி பேரும் புகழும் தேடி வருங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகளும் அதன் அடிப்படையில் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, கல்வியா செல்வமா வீரமா என கேட்டால் எல்லாருமே செல்வம் தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா பணம் பத்தும் செய்யும், காசே தான் கடவுள். ஏன்னா பணம் ஒன்று தான் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய விஷயங்க. நமக்கு சந்தோஷம் தருவதும் அதுதான். அப்படிப்பட்ட பணம் என்பது இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படுகின்ற தருணமாக இருக்குங்க. ஒரு திருமண வாழ்க்கையில் அல்லது ஒரு குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. தனக்காரகன் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த குரு பகவான், பணத்துக்கு அதிபதிங்க. அவர் இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு போகிறாருங்க. உங்கள் மிதுன ராசிக்கு 12ஆம் வீடு தான் இந்த ரிஷப ராசி. அப்படி தனக்காரகன் 12ஆம் வீட்டில் மறைகிறாருங்க. அப்படி மறைந்தாலும் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குறாரு. கேதுங்கிறவர் 4ஆம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்காருங்க. அப்போ கலையும் கல்வியும் தான் இப்போ உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுங்க. செல்வம் அல்ல, கல்வி தான் காப்பாற்றும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகி இருக்குங்க. 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம். அப்போ ஞானக்காரகன் கேது 4ஆம் வீட்டில் கல்வி ஸ்தானத்தில் இருக்காரு. அவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கற்ற கல்வி கை கொடுக்க போகுதுங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். கற்ற வித்தைக்கு ஏற்ப தொழிலும் அமையும். இது நாள் வர பணம் தான் பெரிது என்று நினைத்து பழகிய உறவுகள் இனி உங்களை விட்டு விலகுவாங்க. இனி உங்கள் கையே ஓங்கி நிற்கும். சொந்த வீடு வாங்குவதற்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கும் சொத்துக்கள் கிடைப்பதற்கும் யோகம் உண்டுங்க. மேலும் தாயினுடைய உடல்நிலையில் சரியாகும் முன்னேற்றம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வருங்க. 12ஆம் வீட்டில் குரு மறைந்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளியூர் பயணங்கள் இவற்றை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேலும் இந்த ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேதுவை தனக்காரகன் குரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். அதுவும் 4ஆம் வீட்டில் கேது இருக்காரு, 12ஆம் வீட்டில் குரு இருக்காங்க. இதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் வீடும் 12ஆம் வீடும் இனி நன்மை செய்ய போகுதுங்க. ஆமாங்க, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தீராத வழக்கு பிரச்சனைகள் முடியும். அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு குரு பகவான் பார்வை கிடைக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். உடல்நிலை பிரச்சனை, குறைபாடு இவையெல்லாம் சரியாயிடுங்க. மேலும் மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி சரியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. மேலும் பூப்படைவது போன்ற புது நிகழ்வுகள் ஏற்படும். வீட்டில் சடங்கு சம்பிரதாயம் நடந்து ஒற்றுமை மகிழ்ச்சி நிலவுங்க. உங்களை விட்டு தொலைந்த உறவு அல்லது நீங்கள் தொலைத்த பணம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மாமன் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் நடக்கும். மேலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்க. பாக்கிய சனியாக 9ஆம் வீட்டில் இருக்காரு. அந்த சனி பகவானுடைய பார்வையிலிருந்து குரு பகவான் விலகிவிட்டார். அதனால தொழில் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிருங்க. திருமண வாழ்க்கை திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குங்க. கல்வி படிப்பு விஷயத்தில் கௌரவ பட்டம் கிடைக்குங்க. உங்களை தேடி நீங்கள் செய்யக்கூடிய சமூக சேவை, தொண்டு இவையெல்லாம் கௌரவ பட்டத்தை தேடி கொடுக்குங்க. பேர் நிலைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீங்க. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையில் வெற்றிகள் உண்டு. இதனால் கௌரவம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு
திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்குங்க. கவலையே பட வேண்டாம். விட்டதையெல்லாம் நீங்கள் பிடிச்சிடுவீங்க. இது நாள் வரை நடந்த விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுங்க. போனது வரை போகட்டுங்க. இனி நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லது தான். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.